வந்துட்டு இந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாகப்பட்டினம் போயிட்டு திருவாரூர்ல போயிட்டு வருகிறாங்க. எங்க ஒன்னாலும் போட்டோம். அவர் ஒரு அரசியல் கட்சி, அவருடைய பரப்புரை மேற்கொள்றாரு. இதுல என்ன சொல்றது? இந்த தேசத்துல ஜனநாயக நாட்டுல யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம், யார் வேண்டுமானாலும் பரப்புரை செய்யலாம். இதுக்கெல்லாம் ஒரு கட்டளையோ ஒரு தீர்ப்போ ஒரு தடையோ கிடையாது. யார் வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம். அதே போல அந்த கட்சிக்கு தொண்டர்கள் மட்டும்தான் அவங்க மேல வழக்கு பதிவு போடுறது, கிரைம்ல மாலை போட்டு அவங்க மேல வழக்கு பதிவு போடுறது, தொடர்ந்து தமிழக அரசு அவங்களே தாவைக்காவே டார்கெட் பண்ண மாதிரி இருக்கு. தொடர்ந்து அவங்களே டார்கெட் எலெக்ஷன்ல எல்லா கட்சி அந்த வேட்பாளர்களுக்கும் மாலை போட்டாங்க கிரைம்ல. இல்ல தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள்னா அவரை விடுங்க, ஃப்ரீயா அவர் பேசட்டும், அவர் பிரச்சாரம் பண்ணட்டும், பேசட்டும், போட்டோம். என்ன சொல்ல போனா எல்லாருக்கும் கூட தடை வைங்க, அது தடை விதிக்காதீங்க. அவர் எங்க எவ்வளவு பேசுறாரோ பேசட்டும். இன்னும் ஒரு ரிசல்ட் வரல பார்ப்போம். அதை அதான் சார், இப்போ அவரு திமுகவையும் பாஜக விமர்சிக்கிறாரு, அதிமுக காங்கிரஸை மட்டும் விமர்சனம் பண்றது இல்லையே அப்படின்ற மாதிரியான சமூக வலைதளத்தை கருத்துக்கள் இருக்கு. எங்க கிட்ட விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாங்க தமிழ்நாட்டிலயும் ஆளுங்கட்சி இல்லை, ஒன்றியத்திலும் ஆளுங்கட்சி இல்லை. இந்த தேசத்தை உருவாக்கிய கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம். இந்த தேசத்துக்கு ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட எந்தவித ஆதாரமும் இல்லாம பிரிட்டிஷ்காரன் நாட்டை கொடுத்துட்டு போனாங்க. ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல்ல டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி, இவங்கெல்லாம் இந்த தேசத்தை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. எங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல எதிர்கட்சியா இப்பயும் எடப்பாடி அவர் இருக்காரு. இந்த நிலையில அவரு கொடுத்த கருத்துக்களுக்கும் எதிர்ப்பு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனா விஜய் பேசுற கருத்துக்கு உடனுக்குடன் எல்லா அமைச்சர்களும், தமிழகத்தினோட திமுக சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், அதுபோல் பல்வேறு கூட்டங்கள் போட்டு விஜயை டார்கெட் பண்றாங்க. அந்த அதிமுகன்ற ஒரு பிம்பத்தை இல்லாம விஜய் கட்சி மற்றும் திமுக டார்கெட் பண்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி விட்டுறாங்க. அது அவங்களுடைய சொந்த கருத்து. ஒருத்தர் கருத்து சொல்லலாம், ஒருத்தர் கருத்து சொல்லாம இருக்கலாம். ஒருத்தர் ரொம்ப வன்மமா சொல்றாங்க. எங்களுக்கு எப்ப ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் கூட்டங்கள் நடத்தலாம், யார் வேணாலும் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுல மாற்று கருத்து. இவர் டெமோக்ராட்டிக் போர்ஸ், அவ்வளவுதான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.